ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேனட் கிரியேஷன். நான் உங்கள் எஸ்டி சதீஷ். நம்ம இன்றைக்கி இந்த ஏர்பாட்ஸோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் நினைக்க மாதிரி ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்காது, கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்கலாம். நான் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூ வீடியோக்குள்ளே போனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டு, பிளாக்கு, பிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. என்ன வோல்டேஜ், டிசி எவ்வளோ கொடுக்குது, சார்ஜிங் எவ்வளோ நேரம் போடலாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் உழைக்காது. இந்த பிராண்டட் நேம் பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா i7s போட்டிருக்காங்க. இதுதான் அந்த பிராண்ட் நேமு. நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் போகும். நீங்கள் அதில் போய் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வாங்கும்போது 300, இப்போ எவ்வளோன்னு தெரில. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். கீழே என்ன இருக்குதுன்னு தெரில, அது ஒரு நிமிஷம் பார்ப்போம். நம்ம கீழே சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஷார்ட்டாக தான் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு சார்ஜர் தான், கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொசீஜர் பேப்பர் சைனீஸில் எழுதியிருக்காங்க. அநேகமாக நம்மளுக்கு புரியாது, பார்த்துக்கலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பவர் ஆஃப் பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. அதுபோல் பின்னாடி சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டு அந்த கேபிள் செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஆன் பண்ணோன்னே எல்இடி லைட் எரியுது பாருங்கள், ரெட் கலரில். ஆன் பண்ணோன்னே எல்இடி லைட் எரியும். எடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ சேஃபாக எடுங்க. ஏன்னா உள்ளே அந்த சார்ஜிங் பின்னு நம்ம மாட்டுற மாதிரி அங்கே ஹெட்செட்டுக்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர்பாட்ஸ் கீழேயும் அதில் லைட்டு ப்ளூ அண்ட் ரெட்டாக எரியுது. ஆனால் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க. எந்த விதத்திலும் நம்ம ஏரை கொஞ்சம் பாதிக்காத மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுண்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கால் வந்துச்சுன்னா இதிலே அட்டன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஹோல் இருக்கும். அதில் தான் அந்த பின்னு செட் ஆகும். பின்னு செட் ஆகில தான் சார்ஜிங் ஏறும். உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கம்பி மாதிரி நீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் ஃபிக்ஸிங் ஆகும். வைக்கல நீங்கள் பார்த்து வைங்க. நல்ல பிராண்ட், இது சூப்பராக தான் இருக்கும். நான் 300 தான் நான் பர்ச்சேசிங் பண்ணேன். நீங்கள் கீழே அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு இப்போ இருக்கிற ரேட் சொல்லியிருப்பாங்க. சார்ஜிங் கேபிள் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் ஆண்ட்ராய்டு சார்ஜிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தான கேபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் மாட்டையில் நீங்கள் பார்த்து சேஃபாக மாட்டுங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருப்பாங்க கம்பெனிக்காரவங்க. ஏன்னா நல்லா இதாக இருந்தால் தான் சார்ஜிங் ஸ்பீடாக இருக்கும். மாட்டையில் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே அழுத்தி மாட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ப்ளூடூத்தில் போய் நீங்கள் ஆப்ஷன் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும் i7sன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 80% சார்ஜ் நான் போட்டிருந்தேன். அதனால் இப்போ காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் வரேன். பேக் நான் யூடியூப்பில் போய் மியூசிக் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் ஓன சவுண்டு உங்களுக்கு கேட்கும். சவுண்ட் வைக்கிறேன். அடுத்த ஒரு மியூசிக் கொஞ்சம் மியூசிக் பாக்ஸ் கிடையாது. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை கொடுக்குறதுனால தான் நான் காப்பிரைட் பிரச்சனை மூவிஸ் மியூசிக் நான் போடலை.
யூடியூப் மியூசிக்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம்.